ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்க்ரால் பார் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம பேஜை வந்து ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ண பேஜ் எப்படி வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்சிவாக மாற்றினதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வந்து அதை ஆட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸே வந்து நமக்கு வந்து ஒரு டிவுக்குள்ள மல்டிபிள் பி டேக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம எதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த nav பார் வந்து வரத்துக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இதுலேயுமே மேலே வந்து நேவிகேஷன் இருக்கும். ஸோ இந்த நேவிகேஷனுக்காக வந்து நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து இந்த ஐடி, இந்த டிவுக்கான ஐடி வந்து D1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் ஹேஷ் D1க்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு டிவ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா வித் வந்து மேண்டட்ரியாக கொடுக்கணும். ஸோ 100 வியூ இது வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை ஸ்பேஸ் பிட்வீன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எல்லா டேகுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா nav பார் வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே வந்து ஃபோனுக்கு போகிறப்ப எல்லா nav பாருமே இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து ஃபோன் வியூக்கு மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கேயாவது வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நேவிகேட் ஆகிடும். இதில் இந்த மேலே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ரெஸ்பான்சிவ்னு சொல்லி, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் வியூ பார்க்கணுமோ அதுக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து iPhone 14 வந்து மாற்றுறேன். இல்லை 14 Pro Maxன்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ஐஃபோனோட வியூ என்னவோ அதுக்கு வந்து போயிடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லா டேக்குமே மேலேயே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. எனக்கு இந்த டேகே வந்து காமிக்க வேணாம் எதுவுமே. நான் ஃபோன் வியூக்கு மாற்றுறப்ப எனக்கு டேகே காமிக்க வேணாம். இல்லைனா எனக்கு வந்து இங்கே ஒரு இமேஜ் மட்டும் காமிக்கணும். அந்த 3 ஐக்கான் இருக்கும்ல, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும்ல, அது மாதிரி வந்து எனக்கு வரணும். மேலே இருக்கிற இந்த எதுவுமே காமிக்கக்கூடாது. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரே டிசைனை வந்து ஃபோனுக்கும் இந்த லேப்டாப்புக்கும் வந்து பண்ணுறது அப்படின்றது தான் மீடியா கொரிஸ் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டைல் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து லேப்டாப்புக்கு. ஸோ இதுக்கு கீழே அட்டு மீடியா ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அண்டு ப்ராக்கெட்டில் மேக்ஸ் வித் 600 பிக்சல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, 600 பிக்சலுக்குள்ளே வர எந்த ஃபோனாக இருந்தாலும் அந்த ஃபோனுக்கு நான் சொல்கிற ஸ்டைல் வந்து அப்ளை ஆகணும்னு சொல்லுவோம். இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், இந்த D1 வந்து டிஸ்பிளே பிளாக்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வியூவில் போகிறப்ப டிஸ்பிளே பிளாக் ஆயிடுச்சு. இது எதை பேஸ் பண்ணி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே ஃபோன். நான் வந்து இதை வந்து ரெஸ்பான்சிவ்னு மாற்றிடுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வித்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபோனுன்றப்ப அவங்க டிஃபால்ட்டாக கெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பிக்சல் வித்து. நான் கம்மி பண்ணுறப்ப உங்களுக்கு கம்மியாகுதா? இங்கே இந்த இடத்துல கம்மியாகுதா? ஸோ நம்ம வந்து எவ்வளோ பிக்சல் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா 600 பிக்சலுக்கு கீழே வந்தால் பிளாக் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மேக்ஸ் அப்படின்றப்ப சின்னதுலேருந்து அந்த மேக்ஸிமம் அந்த 600 வரைக்கும் இருக்கும். அதுதான் மேக்ஸ்ன்றதோட பர்பஸ். இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பிளாக் ஆகவே இல்லை. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லேயே தான் இருக்குது. எப்போ வந்து 600 பிக்சலுக்கு உள்ளே போகுதோ, ஸோ இப்போ நான் இங்கே 600ன்னு வந்து டைப் பண்ணுறேன், 601ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ புரியுதா? எப்போ வந்து 600 பிக்சலுக்குள்ளே வருதோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணியிருக்கிற டிசைன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். ஸோ மீடியா கொரின்றது ஒன்றும் இல்லை, எந்த பிக்சலில் ஆல்ரெடி இருக்கிற டிசைன் வந்து எப்படி மாறணும் அப்படின்றத கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகணும். எனக்கு வந்து 10 பிக்சல் இருந்தால் போதும் ஃபோன் வியூக்கு போகிறப்ப அப்படின்னா, ஸோ 600 பிக்சல் போகிறப்ப பாருங்கள் ஃபாண்ட் சைஸும் உங்களுக்கு கம்மியாகும். ஜென்ரலாக இந்த மீடியா கொரிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மல் டிசைனை வந்து நீங்கள் எப்பயும் போல் டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த உங்களோட ஃபோன் வியூக்கு போகிறப்ப என்ன டிசைன் மாற்றணும் அப்படின்றத இதில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த மீடியா அப்படின்றதுக்குள்ளே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை டிவ் டேக் எத்தனை பி டேக் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே எப்போ மட்டும்தான் அப்ளை ஆகும், உங்களோட வித்து வந்து 600க்குள்ளே போனால் மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வந்து மேக்ஸ்ன்னு சொல்கிறது. இதுலேயே மின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னா,
600 வரைக்கும் எதுவுமே அப்ளை ஆகாது. 600க்கு மேலே இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்டைல் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ மேக்ஸிமம் நம்ம மின் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா மேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மின்னோட பர்பஸ் அதுதான். இப்போ நான் மின்னு கொடுத்தேன்னா இதுக்குமே அப்ளை ஆகிடும், ஏன்னா எதுவுமே 600 பிக்சலுக்கு மேலே தானே இருக்குது. ஸோ இதுக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து மீடியா கொரிஸ் அப்படின்றதோட பர்பஸ் வந்து இதுதான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து புரியுதா? நீங்கள் நார்மலாக பண்ணுற டிசைன் தான். இங்கே மேலே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கீழே யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ லெட்ஸே வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து காமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இமேஜ் டேக் கொடுத்துட்டு அதோட சைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அலைன் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இமேஜ் கொடுக்குறப்ப இவ்வளோ பெருசு வருதா, இந்த இமேஜ் டேக்கோட ஸ்டைலை வந்து வித்து வந்து 100, ஹைட் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஸ்டைல் வந்து இவ்வளோண்டு ஆயிடுச்சா. இப்போ எனக்கு இந்த இமேஜ் டேக் எடுத்தோடனே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அப்போ நான் ஜென்ரல் டிசைனில் என்ன பண்ணுவேன், இமேஜில் வந்து டிஸ்பிளே நன்னு வந்து கொடுத்துருவேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை. எப்போ வந்து நான் ஃபோன் வியூக்கு போகிறேனோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பி டேக் எல்லாமே போயிட்டு அந்த இமேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ நான் ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணால் போதும், இதுக்கு வந்து நன் கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் டேக் வந்து டிஸ்பிளே பிளாக். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 600 பிக்சலுக்குள்ளே இருக்குது, 622 இருக்குது, சாரி 535 இதுதான் வந்து பிக்சல் வித்து. ஸோ 532 இருக்கிறப்போ உங்களுக்கு இமேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது, பி டேக்ஸ் எதுவுமே வரல. எப்போ 600 தாண்டுதோ அப்போ இமேஜ் போயிட்டு பி டேக்ஸ் எல்லாமே வருது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணணும். ஸோ உங்களோட பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மீடியா கொரி அப்படின்றதோட பர்பஸ் வந்து அதுதான். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இதில் இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஸ்பேனுன்றதை வந்து பேசிக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேன் டேக் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே அது எவ்வளோ கலர் ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்பேன் டேக்கை டிஸ்பிளே பிளாக்னு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு பி டேக் வந்து ஃபஸ்ட் லைனில் வந்துருச்சு, செகண்ட் பி டேக் அடுத்த லைனில் வந்துருச்சு. இதே இந்த பிளாக்ன்றதுக்கு பதிலாக இன்லைன் பிளாக்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் எலமெண்ட்டாகவே வந்து கன்சிடர் பண்ணலை அது. இப்போ நான் இதுக்கு வந்து வித்து வந்து அலைன் பண்ணுறேன் 500 பிக்சல்னு சொல்லி. ஸோ இப்போ நம்மளால் வித்து கொடுக்க முடியுதா? யூஸ்ஃபுல்லாக ஸ்பேன் டேக்கு நம்மளால் வந்து வித்து வந்து கொடுக்க முடியாது, நார்மலாக இருக்கிற ஸ்பேன் டேக். பிளாக் இப்போ நான் வெறும் இங்கே பிளாக்னு மட்டும் கொடுக்குறேன், இதில் இன்லைன்றதை எடுத்துகிட்டு பிளாக்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போயும் நம்மளால் கொடுக்க முடியும், நீங்கள் இன்லைன் பிளாக்னு கொடுத்தாலும் கொடுக்க முடியும். ஆனால் நார்மல் ஸ்பேன் டேக்கு நீங்கள் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகாது. இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் ஸோ இப்போ வந்து கொடுக்குறேன், இப்போ வித்து அப்ளை ஆகிருக்கா 500 பிக்சல். ஸோ நார்மல் ஸ்பேன் டேக் வந்து நீங்கள் வந்து வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒன்று என்ன கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கோ இல்லை பிளாக்கோ கொடுத்தா தான் உங்களால் வந்து அதோட வித்தை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று பார்த்துக்கங்க. பட் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் இன்லைன் பிளாக் கொடுக்குறப்ப பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ இந்த வித்தை ரிமூவ் பண்ணால் கூட இன்லைன் பிளாக் கொடுக்குறப்பையும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே வரல, ஸ்டில் இன்லைனாக தான் இருக்குது. ஆனால் உங்களால் அடிஷ்னலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்து வந்து கொடுத்துக்கலாம். இதே வந்து பிளாக்னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். வித்து வந்து டிஃபால்ட்டாக 100 வந்து எடுத்துக்கும். ஸோ இதான் வந்து இன்லைன் பிளாக்குக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்லைன் பிளாக்னா இன்லைனாகவும் இருக்கும், வித்தும் வந்து கொடுத்துக்கலாம். பிளாக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் எலமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். டிஸ்பிளேல அடிஷ்னலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த இன்லைன் பிளாக் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ அனிமேஷன்ஸ் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து அனிமேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஐடி வந்து D2ன்னு வந்து கொடுப்போம். நார்மல் டிசைன் என்ன பண்ணுவோமோ அதே தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். D2க்கு ஃபஸ்ட்டு மேண்டட்டரியாக ஹைட்டு, அடுத்து வந்து வித்து 50 வியூ வித்து கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு லைட் கலரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து தெரியும். இப்போ அனிமேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
மல்டிபிள் ஸ்டைல் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வித்தை கம்மி பண்ணுங்கள், பார்டர் ரேடியஸ் அதிகமாக கொடுங்க, ரொட்டேட் பண்ணுங்கள், ஸ்கியூ பண்ணுங்கள், ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்களோ அதை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. பட் அப்ளை பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டி இங்கேயே கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அது மாறிடும். இப்போ நீங்கள் ரொட்டேட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உடனே ரொட்டேட் ஆகும். பார்டர் ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா உடனே பார்டர் ரேடியஸ் ஆகும். வித்தை கம்மி பண்ணிங்கன்னா உடனே கம்மியாகும். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். லெட்ஸே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பார்டர் ரேடியஸை மட்டும் கம்மி பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த அந்த டேக் அந்த பர்டிகுலர் டிவோ வந்து மூவ் பண்ணுங்கள். 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறது தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுக்கும். அனிமேஷன் நேம்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்கும். இது வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த அனிமேஷனோட பேர் நான் வந்து எக்ஸாம்பிள் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த அனிமேஷன் நடக்கிறதுக்கான டியூரேஷன் வந்து கொடுக்கணும். லெட்ஸே வந்து 10 செகண்ட்ஸ். ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து இதில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த அனிமேஷனோட பேர் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்கள் HTML-ல 10 அனிமேஷன் இருக்குது அப்படின்னா எந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகணுன்றத நம்ம அந்த பேரை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அது டிசைன் பண்ணுறவே வந்து கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனோடேஷன் இருக்குது. எப்படி மீடியான்றது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்க்கு வந்து ஒர்க் ஆகுதோ அது மாதிரி கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அனோடேஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐடென்டிஃபையர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த அனிமேஷனோட பேரை தான் வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 1ன்னு வந்து கொடுக்குறீங்க. நான் சொன்ன மாதிரி 10 செகண்ட்ஸில் 0%ன்றது ஸ்டார்டிங் டைம், 50%ன்றது 5 செகண்ட், 100%ன்றது முடியறது ஃபுல்லாக. 0, 50, 100 தானே கிடையாது. 25, 20, 30 என்ன பர்சன்டேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இதை கொடுத்தா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம். 0, 10, 20, 30 அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் ஜஸ்ட் இந்த 0%ல் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் கலரை மட்டும் எல்லோவாக மாற்றுறேன். 50%ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட்டில் 60 டிகிரிக்கு வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து 100%, அதாவது ஃபுல்லாக வந்து எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ திருப்பி வந்து பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. அதில் அவ்வளோதான். ஒன் டைம் ஒன்று தான் நமக்கு வந்து இப்போ நடந்திருக்கு. கரெக்டாக நான் ரீலோட் பண்ணுறப்ப நான் அப்ளை பண்ண ஸ்டைல்லாம் ஒன் டைம் நடந்திருக்கு. இதில் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்ஃபினைட்டுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இதே அனிமேஷனே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0%ல் கலர் மாறுச்சு, அடுத்தது 55 செகண்ட் வரத்துக்குள்ளே ரொட்டேட் ஆகுது, அடுத்த 100% வரத்துக்குள்ளே பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆகிடுது. இதே வந்து நீங்கள் வந்து இப்போ இதிலே வந்து டிரான்ஸ்ஃபார்ம், இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டில் 100 பிக்சல் 200 பிக்சல் ஸோ கொடுங்க. புரியுதா? கீழேருந்து உங்களுக்கு மேலே வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப 100ன்றப்ப ரைட் சைட்லேருந்து 100, மேலேருந்து 200 டவுன் இருந்துச்சு. 15 போகிறப்ப நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் கொடுக்கல, அதனால திருப்பி பழைய இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 150%. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக 100% வரப்போ ஜூம் ஆகும். அதுதான். இப்போ இதே வந்து இதில் டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டுக்கு பதிலாக டிஸ்பிளே நன்னு வந்து கொடுக்குறேன். ஸோ 50% வரப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு. சரி, விசிபிலிட்டி ஹிடன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மறையுதா அந்த 50% வரப்போ? ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சோம்னா தான் வந்து மறையும். அனிமேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 100%ல் வேற ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும், அதோட விசிபிலிட்டி மட்டும் ஹைட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து அனிமேஷன் சொல்கிறது. இப்போ லெட்ஸே வந்து எனக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து மூவ் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க,
இங்கே வந்து ரைட்லேருந்து மூவ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 100 பிக்சல் வந்து கொடுப்பீங்க. அடுத்த இதில் இன்னும் ஒரு 500 பிக்சல் வந்து கொடுப்பீங்க. அடுத்த இதில் இன்னொரு 600 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மூவ் ஆயிடும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் போயிட்டு திருப்பி ரைட் வந்துடும். ஸோ இதே தானே நடந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதில் இப்போ நான் அந்த பார்டர் ரேடியஸ்லாம் இது எல்லாமே எடுத்து விட்டுட்டு இதே இது இன்னும் கொஞ்சம் 500 போக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஹைட் ஆகிடுச்சா பாதி. ஸோ திருப்பி வந்துட்டு உங்களுக்கு இப்போ எங்கே இதுவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஸோ இதே இது வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக வந்து இதான் வந்து அனிமேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கவுண்ட் வந்து நீங்கள் 2, 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 2 டைம்ஸ் மட்டும் நடக்கும். 2 or 3 டைம்ஸ் மட்டும் நடந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதான் வந்து இந்த அனிமேஷனோட பர்பஸ். இது மாதிரி உங்கள் டிவ் வந்து ஒரு 10 டிவ் இருக்குன்னா 10 டிவுக்கும் டிஃப்ரெண்ட் அனிமேஷனோட பேர் கொடுத்து 10 கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம டிரான்சிஷன்றது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மவுஸ் ஆக்ஷன் பண்ணுறப்ப உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிறத பொறுமையாக ரிஃப்ளெக்ட் ஆகுதான் டிரான்சிஷன். அதில் டிரான்சிஷன் டிலேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கணும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம போய் ஹோவர் பண்ணோம் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் டிலே அப்படின்னா 3 செகண்ட்ஸ்க்கு எதுவுமே நடக்காது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். அது மாதிரி அனிமேஷன் டிலேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் ஃபஸ்ட்டு எதுவுமே நடக்காது, பேஜ் ரீலோட் ஆனதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயம் தான் உங்களுக்கு மேஜராக. அனிமேஷனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்க, அது எவ்வளோ செகண்ட்ஸ் நடக்கணுன்றதை சொல்ல போகிறீங்க, எத்தனை வாட்டி நடக்கணும்னு சொல்ல போகிறீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி அந்த அனிமேஷனோட பேரை வச்சு கீழே கீ ஃப்ரேம்ஸ் டிசைன் பண்ணி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் வந்து என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாமே டைம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. 0 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறப்ப, 15ன்றது 5 செகண்ட்ஸ் வர வரைக்கும், 100ன்றது 10 செகண்ட்ஸ் வர வரைக்கும். ஸோ இதான் வந்து இந்த அனிமேஷனில் இருக்கிற பர்பஸ். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஸ்க்ரால் பார் வேணும் இதில், ஏன்னா நான் வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ண போகிறேன் இதில். ஓகே, ஸோ ஸ்க்ரால் பார் வந்துருச்சு. இப்போ எனக்கு டிஃபால்ட் ஸ்க்ரால் பார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைனில் தான் இருக்குது. எனக்கு நானாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்க்ரால் பார் வந்து நான் டிசைன் பண்ணணும். ஸோ அதான் எப்படி பண்ணுறதுன்னு வந்து போட்டு. ஓகே, இப்போ ஸ்க்ரால் பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக். ஸோ இதில் நிறையா உங்களுக்கு இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது, கார்னர் இருக்குது, தம்பு இருக்குது, ட்ராக் இருக்குது, ட்ராக் பீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ராக்கோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் வந்து மாற்றுறேன். ஸோ ட்ராக் நான் புரியுதா, இதுதான் வந்து உங்களுக்கு ட்ராக், அந்த இடம் தான் வந்து ட்ராக்கு. நீங்கள் அதில் எவ்வளோ பிக்சல் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பிக்சலுக்கு வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ 20ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரால் பார் வந்து 20 பிக்சல் இருக்குது. ட்ராக் பீஸ் அப்படின்றது நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவீங்கல்ல, இங்கே இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவீங்களா, அதுதான் ட்ராக் பீஸ். ஸோ அதுக்கு வந்து வேறு கலர் வந்து கொடுக்கும். ட்ராக் பீஸ்க்கு வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து தம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் இருக்குது, பின்னாடி வந்து இருக்க ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இங்கே கிளிக் பண்ணால் வந்து மாறும்ல, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணால் வந்து போகும்ல, அதுக்கு பேர் தான் பட்டன் வந்து சொல்லுவோம். ஸோ பட்டனுக்கு வந்து வீட் கலர் வந்து கொடுத்துருக்கு. இதான் வந்து பட்டன் இங்கே இருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட
ஸ்க்ரால் பார். இதுக்கு வந்து நீங்கள் பார்டர் ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக வந்துருக்கும். ஸோ அந்த கர்வ்னஸ் தெரியுது அதில். அதே மாதிரி பட்டனுக்கும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கர்வ்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்க்ரால் பாரில் இருக்கிற என்னென்ன விஷயத்தை வந்து நம்மளால் வந்து கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்கிட் ஸ்க்ரால் பார்னு இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் தம்ப் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மூவ் பண்ணுறது, பட்டன் அப்படின்னா கிளிக் பண்ணுறது, ட்ராக் இல்லைனா ட்ராக் பீஸ்னால் பின்னாடி இருக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியே கொடுக்காம நீங்கள் போய் ட்ராக் பீஸையோ இல்லை ட்ராக்கையோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ எந்த டிசைனுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு இதோட பேரண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்கிட் ஸ்க்ரால் பார் அப்படின்றது தான் பேரண்ட். இதுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வித்தோ இல்லை ஹைட்டோ நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பேரண்ட்டே நீங்கள் வந்து டிஃபைனே பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற எதுக்குமே உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த ஸ்க்ரால் பார் அப்படின்றது. இதில் ஏன் வந்து இந்த வெப்கிட்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரால் பார் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரௌசர்லேயே இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்க்ரால் பார்ன்றது. ஸோ அதனால HTML வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்கிட் அப்படின்றது வந்து ஒரு கிட்டு மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரி. எது எதெல்லாம் ப்ரௌசர் ரிலேட்டடாக இருக்கோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த வெப்கிட்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேருந்து வந்து நம்ம ஸ்க்ரால் பார் வந்து எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர்றது இந்த ஸ்க்ரால் பார் எல்லாமே. அதனால வந்து ஸோ அந்த வெப்கிட்லேருந்து வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த டிவ் பீடாக் எல்லாமே நீங்களாக க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் டிவ்வுக்கு வந்து பேரெல்லாம் வந்து வச்சுருந்தீங்க. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறனால அந்த டிஃபால்ட் வேல்யூவை வெப்கிட்லேருந்து வந்து எடுத்துக்கணும். இது ஒரு சில ப்ரௌசரில் வந்து ஒர்க் ஆகாது. க்ரோம் வந்து ஒரு சில வெர்ஷனில், எட்ஜில் ஒரு சில வெர்ஷனில், அதிலலாம் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. பட் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இதில் எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்கும். இன்கேஸ் ரொம்ப பழைய லேப்டாப்பில் வந்து நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்க இல்லை டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் என்ன டிசைன் இங்கே பண்ணியிருக்கீங்களோ அதே டிசைனே நீங்கள் போட்டால் கூட ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரௌசர் ரிலேட்டடானது. நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுது. இது வந்து அவங்க கொடுக்கறது. ஸோ அவங்க கொடுக்கறது வந்து பழைய ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த டிவ்வுக்கு வந்து D1ன்னு சொல்லி நம்ம நேம் வச்சுருக்கோம்ல, இந்த D1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் D1ல் கோலன் வச்சுட்டு nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 2ன்னு வந்து கொடுத்துட்டு நான் வந்து கலர் வந்து ப்ளூன்னு வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ இதில் D1 தானே, nth child of 2ன்னு கொடுக்குறப்ப D1 2ன்னு கொடுக்குறப்ப ஆக்சுவலாக வந்து nth சைல்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ D1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிவ் இருக்குது அப்படின்னா
இந்த டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஒரு ஒரு சைல்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை முன்னாடி எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு D1ல ஒரு 10 பி டேக் இருக்குது இதில். ஸோ இப்படி தான் அது முன்னாடி இருந்துச்சு. இப்போ இதில் இவ்வளோ பி டேக்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சைல்டு, செகண்ட் ஒன் வந்து ஒரு சைல்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் நீங்கள் ஒரு பி டேக்காக டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் நம்பர் ஆஃப் பி டேக் மட்டும் எனக்கு வந்து கலர் மாற்றணும், ஈவன் நம்பர் ஆஃப் பி டேக்ஸ் மட்டும் எனக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா இதில் வந்து nth சில்ட்ரன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஆடுன்னு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆட் நம்பர் ஆஃப் பி டேக்ஸ் மட்டும் எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ப்ரௌசரில் எடுக்கல அதில் D1 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லா பி டேக்ஸ்க்குமே கலர் வந்து ப்ளூன்னு எடுத்திருக்கு. பட் 2ன்னு கொடுத்தா அப்படி எடுக்கக்கூடாது. இதில் 1ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் எடுக்கணும், 2ன்னு கொடுத்தா செகண்ட் ஒனுக்கு மட்டும் எடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சூடோ எலமெண்ட்டில் வருது. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஈவன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஈவன் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். பட் ஏன் வந்து D1க்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுதுன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வருது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பியோட பி டேக்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் பி டேக்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த பி டேக் வந்து நம்ம வந்து கலர்ஸ் மாற்ற சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஈவன் நம்பராக இருக்கிற பி டேக்ஸ் மட்டும் நம்ம வந்து கலர் மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பி டேக் வந்து நீங்கள் எங்கே டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பி டேக் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேவுக்கு வந்து கலர் மாறல, செகண்டுக்கு மாறி இருக்கு, தேர்டுக்கு மாறல, ஃபோர்த்துக்கு மாறி இருக்கு, ஃபிஃப்த்துக்கு மாறல, 6th, 7க்கு மாறல, அடுத்த 8, அடுத்தது வந்து நடுவில் வந்து ஒரு பி டேக் இருக்குது இந்த இடத்துல, இங்கே வந்து மாறி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஈவன் அப்படின்னு வந்து சொல்கிறது. அதாவது நீங்கள் எந்த டேக்ஸ் உங்கள்கிட்ட இப்போ பி டேக் வந்து நிறையா பி டேக் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த குறிப்பிட்ட டேக் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி nth சைல்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆட் ஈவன் சொல்லி நீங்கள் எது வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம். ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து மாறிடும். ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இதுக்கு மட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். இதில் நீங்கள் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் சொல்லியிருந்தேன் செகண்டுக்கு மட்டும் மாறி இருக்கா. ஏன் வந்து D1ன்னு கொடுத்தப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏன்னா D1ன்றது என்கிட்ட ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி வந்து நம்ம ஐடி வச்சு கொடுக்கக்கூடாது. எலமெண்ட் செலக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவ்னு மல்டிபிள் டிவ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டிவை மட்டும் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சூடோ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. சூடோ கிளாஸில் நம்ம வந்து வெறும் கோலன் வச்சு ஓவர் பண்ணுறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. வேறு சிஎஸ்எஸ்ல எந்த ப்ராப்பர்ட்டிஸும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ஸ்க்ரால் பார், அனிமேஷன், இந்த nth சில்ட்ரன் இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப் பற்றி வந்து ஒரு ஜென்ரலாக வந்து பார்ப்போம். ஸோ பூட் ஸ்ட்ராப்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து எரர் இருக்குது. ஸோ டேக் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதில் எந்த இடத்துலன்னு சொல்லி அது காமிக்காது, உங்களுக்கு இங்கேயும் வந்து டிஸ்பிளே ஆகாது. லைன்லாம் காமிக்கிறது. ஸோ அன்டூ பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு இதுவும் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்போ அதே ப்ராப்பர்ட்டியை திருப்பி யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். மேபி ஏதாவது ஒரு இடத்துல டேக் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா தான் இது மாதிரி ஆகும். ஸோ இப்போ வந்து இங்கே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டைல் தான் கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 1ன்னு காமிச்சது அப்படின்னா ஸ்டைலில் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி HTML எரர்ஸ் காமிக்காது. ஸோ ஒர்க் ஆகும். பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரருக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் டேக் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, இல்லைனா வந்து லாஸ்ட்டில் வந்து தேவையில்லாமல் 2 டபுள் க்ளோசிங் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து மேலே வந்து உங்களுக்கு 1ன்னு சொல்லி அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஜென்ரலாக வந்து பூட் ஸ்ட்ராப் அப்படின்றது இது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சில விஷயம் எல்லாமே நம்ம ஓனாக வந்து டிசைன் பண்ணணும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இமேஜ் எடுக்கணும், இந்த இன்புட் டேக் எடுக்கணும், இந்த இன்புட் டேகை ஓவர் பண்ணுறப்ப நீங்கள் பாக்ஸ் ஷேடோ கொடுக்கணும். ஸோ அது மாதிரி இந்த ட்ராப் டவுன் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து மல்டிபிள் விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதே வந்து இவங்க பூட் ஸ்ட்ராப்ன்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். பூட் ஸ்ட்ராப் மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பட் நம்ம மேஜராக வந்து பார்க்கக்கூடியது வந்து இந்த பூட் ஸ்ட்ராப் தான். ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க வந்து ஃப்ரீயாக, அதாவது ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே இருக்கா காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் n நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் அந்த பட்டன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி செவரல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ இந்த பட்டன் வந்து எனக்கு வேணும், இல்லைனா இந்த பட்டன் வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ நீங்கள் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டாக. அதுக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு பட்டனில் இருக்கிற இந்த டேகை மட்டும் காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எப்படி அது ஒர்க் ஆகும்? இவங்களும் நம்ம யூஸ் பண்ணுற பட்டன் டேக் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கிளாஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, btn ஸ்பேஸ் பட்டன் பிரைமரின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா. இதுக்கான சிஎஸ்எஸ்ஸை அவங்க வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் பட்டன் டேக் ஒரு ஹேஷ் btn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிக்கு வந்து நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த பட்டனுக்கு வந்து ஐடி மட்டும் btn கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ நம்மளோட சிஎஸ்எஸ் அவங்க லிங்க் பண்ணிவிட்டு அந்த பட்டனுக்கு வந்து ஐடி வந்து btn கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசைன் ஆகிருமா. அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேணுமோ ஒரு வாட்டியும் நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்காதீங்க, ஜஸ்ட் D1 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை DFன்னு யூஸ் பண்ணுங்கள். நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிறேன், நான் ஆல்ரெடி ஸ்டைல் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த DFன்றதை மட்டும் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒர்க் ஆகிடும் கரெக்டாக. அது மாதிரி தான் இவங்க வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த CDN லிங்க்னு ஒன்று இருக்கா, HTML CSSோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, ஜாவாஸ்கிரிப்டோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டார்க்குன்னு மாற்றிங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே டார்க்காக மாறுதில்ல. இது எல்லாமே நம்மளால் HTML பண்ண முடியாது, வெறும் HTML CSS வச்சு மட்டும். இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ அதுக்காக தான் அவங்க சிஎஸ்எஸோட கோடையும் கொடுத்துட்டாங்க, ஜாவாஸ்கிரிப்டோட கோடையும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்னா இதை எடுத்துகிட்டு போய் உங்களோட எந்த சிஎஸ்எஸில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே லிங்க் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ சிஎஸ்எஸை லிங்க் பண்ணிட்டேன், அடுத்தது ஜாவாஸ்கிரிப்டையும் லிங்க் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த லிங்க் பண்ணுற விஷயம் என்னன்னு பாருங்கள். அதில் லிங்க் பண்ணியிருக்கீங்கல்ல அது என்ன ஃபைல்னு வந்து உங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன ஃபைலில் முடியுது, அடுத்தது JS. இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரியும் எவ்வளோ சிஎஸ்எஸ் வந்து இதில் எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே. ஸோ இதில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே அவங்க எழுதியிருக்கிற சிஎஸ்எஸ் தான். நம்ம இதெல்லாமே வந்து பார்க்க முடியாது உட்காந்து. ஸோ இது என்ன ஒரு கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்றதுனால வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டைம் வேஸ்ட். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் அதெல்லாம் உட்காந்து செக் பண்ணாதீங்க, நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் எது வேணுன்றதை பாருங்கள். இப்போ லெட்ஸே வந்து எனக்கு இந்த அக்கார்டியன் அப்படின்றது இருக்குது, எனக்கு இப்போ வந்து ஒரு என்னோட ப்ராஜெக்டில் இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் மாதிரி எனக்கு வேணும். ஸோ இது ஜஸ்ட் என்ன, அது டீட்டெயில் டேக் தான். பட் அவங்க டீட்டெயில் டேக்ல யூஸ் பண்ணாமல் div p டேகை வச்சு மட்டும் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கான சிஎஸ்எஸ் அங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இது வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சிஎஸ்எஸ்ல HTML பிளேஸ் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது லாஸ்ட்டில் போயிட்டு இதில் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் உங்களோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பாருங்கள் அதே டிசைன் அப்ளை ஆயிடுச்சா. இப்போ இதுக்கான நேம் அக்கார்டியன் ஐட்டம் 1 எங்கே இருக்குது, இந்த p டேக் எங்கே இருக்குது, இதை மட்டும் ஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் மாற்றிக்கிட்டா போதும். ஓகே அவங்க கொடுத்தது இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் எனக்கு இதில் பாதி தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்கள் காப்பி பண்ண டேகை வந்து பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டேக் தான். ஸோ இதில் பேரண்ட் டேக் இதுதானே இருக்கிறதுலே பேரண்ட் டிவ் அவங்க கொடுத்ததில் எப்பயுமே வந்து ஒரு டிப்புக்கு வந்து ஐடி இருக்கான்னு பாருங்கள், அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு புது ஐடி அதுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அவங்க ஐடி கொடுத்துருக்கறனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த ஐடியை மட்டும் போயிட்டு ஹேஷ் இந்த அக்கார்டியன் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன், வித்தை மட்டும் 50 வியூ வித்தாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா accordion example. ஹேஷ் தானே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மேலே வந்து இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு இங்கே வந்து எனக்கு எதுவுமே எரரே காமிக்கல பாருங்க, ஆனால் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகலை நான் கொடுத்தனால. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோமா. ஸோ அவங்க வந்து இவ்வளோ பெருசு கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த அக்கார்டியன் ஐட்டம் ஒன்றுன்னு இருக்குல்ல, இதோட பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த அக்கார்டியன் ஐட்டம் ஒன்றுன்றதுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த பட்டனுக்குள்ளே இருக்குது. இந்த பட்டனுக்கு ஐடி இருக்கா? ஐடி இல்லை. ஸோ அப்போ ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு, ஐடி சும்மா வந்து பிடிஎன் 1ன்னு வந்து கொடுத்துட்டு, இங்கே வந்து பிடிஎன் 1க்கு டிசைன் மாற்றிக்கணும். ஹேஷ் பிடிஎன் 1க்கு பேக்ரவுண்ட் கலர் சும்மா ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க மாறிடுச்சா. ஸோ இது மாதிரி அவங்களோட டிசைனை வாங்கிட்டு நமக்கு தேவைன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை உட்காந்து நீங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கணுன்ற தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்போட பர்பஸ். நிறைய டிசைன்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் இன்னும் நம்ம நிறையா பார்ப்போம். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் இருக்கிற காம்பனன்ஸை யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள். இப்போ அலார்ட்ஸ்ன்னு இருக்கா, இதுக்குள்ளே போகிறீங்களா, இதெல்லாமே ஒன்றுமே பண்ணல. ஸோ இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறதுல வேஸ்ட். இப்போ இந்த பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே அலார்ட் வருதா. ஸோ இப்போ இதோட இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற கோடையும் வந்து காப்பி பண்ணுங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. இந்த கீழே இந்த ஜேஎஸ் வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா போதும். இதை காப்பி பண்ணி போட்டுட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். HTML கோட் இதில் இருக்குது. நிறையா இது அப்படி தான். பிரெட் கிரம்னு ஒன்று இருக்குது. ஸோ வெறும் இந்த லேப் பார்க்காக மட்டும். அதே மாதிரி ட்ராப் டவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகுதா. இப்போ இந்த கோடை வந்து காப்பி பண்ணி உங்களோட HTML போட்டு இதே டிசைன் வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, இந்த பட்டன் எப்படி என்லார்ஜ் பண்ணுறது, ஸோ அது மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த பூட்ஸ்ட்ராப்பில் எந்தெந்த காம்பனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதோ அந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த 2 CDN லிங்கையும் காப்பி பண்ணி உங்களோட ஹெட் டேக்குள்ளே போடணும். போட்டால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பூட்ஸ்ட்ராப் டிசைனும் ஒர்க் ஆகும். இப்போ ஜென்ரலாக பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, பூட்ஸ்ட்ராப்ன்றது வந்து CSSோட லைப்ரரின்றதுல என்ன இருக்கும், நிறையா புக்கு இருக்கும். நமக்கு எந்த புக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப்பில் நிறையா காம்பனன்ட்ஸ், நிறையா டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க CSSும் JSும் எழுதி வச்சுருக்காங்க. நம்மளோட ஃபைலை லிங்க் பண்ணனால அவங்க சொன்ன கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த கிளாஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல்ஸும் ஜாவாஸ்கிரிப்டும் அப்ளை ஆகுது அப்படின்றத தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதான் வந்து இதில் இருக்குது. ஸோ பார்த்து